சேலத்தின் எவரெஸ்ட் என்று சொல்லப்படும் இந்த சேர்வராயன் மலைக்கு இந்த பெயர் எப்படி வந்தது தெரியுமா? தமிழ் குரல்களுக்கு வணக்கம். திண்ணை குரலிலிருந்து நான் உங்கள் மதி. நான் உங்கள் ஆதன். வாங்க நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். சேர்வராயன் மலையில் பல உயரமான சிகரங்கள் அமைந்துள்ளன. சோலைக்கரடு போன்ற உச்சிகள் 5000 அடிக்கும் மேல் வானத்தை தொடுகின்றன. இந்த நகரம் அமைந்துள்ள சேர்வராயன் மலை இயற்கையிலும் வரலாற்றிலும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒரு மலை உலகம். இந்த மலை உலகத்தில் 6 முக்கிய சிகரங்கள், 4 மலைத்தொடர்கள், 14 ஆழமான பள்ளத்தாக்குகள் உள்ளன. இயற்கை தன் கையால் வடித்த ஒரு மாபெரும் ராஜ்யம் போல இந்த சேர்வராயன் மலையுலகம் விரிந்து நிற்கிறது. வரலாற்றின் பக்கங்களை திருப்பினால் சேரர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இந்த பகுதி சேரளம் என அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அந்த பெயரே மாறி சேலம் ஆனது. 17ஆம் நூற்றாண்டில் சேரன் ஆரியன் என்பவரின் ஆட்சியின் கீழ் சேலம் இருந்தது. அந்த காலத்தில் இந்த மலை சேருமா மலை என அழைக்கப்பட்டது. சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி சீல நாட்டின் பகுதியாக இருந்ததால் சீலராயன் மலை என்றும் அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் இந்த பெயர்கள் மாறி சேர்வர மலையாகவும் பின்னர் சேர்வராயன் மலையாகவும் மாறின. சேரன் மற்றும் அரையன் என்பதன் திரிபே சேர்வராயன். அரையன் என்றால் அரசன், அதாவது சேரர்களின் அரசன் மலை. சேர்வராயன் என்ற சொல்லுக்கு சரிவுகளும் வாய் போன்ற பள்ளத்தாக்குகளும் கொண்ட மலை என்ற பொருளும் உள்ளது. சேரராசன் ஆட்சிக்குட்பட்ட மலை என்பதால் சேரராசன் மலை என்றும் வழங்கப்பட்டு காலப்போக்கில் சேர்வராயன் மலை என மருவியதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பும் இந்த நிலம் பல பெயர்களால் அழைக்கப்பட்டது. சைலம், சேலையூர் என பல பெயர்கள் இருந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஏத்தாப்பூர் செப்பேட்டிலும் இந்த பகுதி சாலிய சேர மண்டலம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள் இந்த மண்ணில் ஏராளமாக கிடைத்துள்ளன. இந்த மலையின் மேடு பகுதியில் உருவானதே ஏற்காடு. பசுமை காடுகள், குளிர்ந்த காலநிலை, அழகிய பள்ளத்தாக்குகள். இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த மலைவாழ் மக்கள் வேட்டை, விவசாயம், காட்டு உணவு சேகரிப்பு என தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். சேர்வராயன் மலை வெறும் மலை அல்ல, வரலாறும் இயற்கையும் மனித வாழ்க்கையும் ஒன்றாக கலந்த உயிரோடு வாழும் உலகம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இன்னும் சொல்லப்படாத உண்மைகள் நிறைய இருக்கு. நன்றி.